தாமிரபரணியில் இருந்து தண்ணீர் எடுக்கும் நிறுவனங்களிடம் நீர்வரி பாக்கியை வசூலித்து அதை ஆற்றின் பாதுகாப்பு புனரமைப்புக்கு பயன்படுத்த கோரிய வழக்கை நெல்லை ஆட்சியர் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள பல நிறுவனங்கள் நீர்வரி பாக்கியை செலுத்தாமல் சுமார் 250 கோடிக்கு மேல் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளது என மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் நெல்லை ஆட்சியர் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. நீர்வரி பாக்கியை செலுத்தாமல் நிறுவனங்கள் தொடர்ந்து நீரை எடுத்து பயன்படுத்தி வருகின்றன என அந்த மனுவில் கூறியிருக்கின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாமிரபரணியில் இருந்து தண்ணீர் எடுக்கும் நிறுவனங்களிடம் நீர்வரி பாக்கியை வசூலித்து அதை ஆற்றின் பாதுகாப்பு புனரமைப்புக்கு பயன்படுத்த கோரிய வழக்குக்கு நெல்லை ஆட்சியர் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், தகவல்களை பகிரலாம். தூத்துக்குடி காமராஜ் அப்படிங்கிறவர் தூத்துக்குடி ஹைகோர்ட்ல ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. இதுல தகவல் உரிமை சட்டத்தில் தான் பெற்ற பதிலில் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள பல நிறுவனங்கள் நீர் வரியை பாக்கி தராமல் இழுத்திருப்பதாகவும் இதுல 250 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தது. மேலும் தனியார் சிமெண்ட் ஆலை மற்றும் தனியார் நிறுவனங்கள் நீர் வரி பாக்கியை செலுத்தாமல் தொடர்ந்து நீர் எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதனால அரசுக்கு தொடர்ந்து இழப்பு ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. எனவே தாமிரபரணி ஆற்றிலிருந்து நீர் எடுக்கும் நிறுவனங்களிலிருந்து 250 கோடிக்கும் அதிகமான நீர் வரி பாக்கியை வசூலித்து அந்த நிதியை ஆற்றின் பாதுகாப்பு மற்றும் பயன்பாட்டுக்கு பயன்படுத்த உத்தரவிட வேண்டும். மேலும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து நீர் எடுக்கும் நிறுவனங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட கட்டணம் எடுக்கப்பட்ட அளவு மற்றும் நீர் வரி பாக்கிய நிலை குறித்து விரிவான அறிக்கை தயார் செய்து உத்தரவிட வேண்டும். 98ஆம் ஆண்டு நடந்த அரசாண பொதுப்பணித்துறையின் கூட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் நீர் எடுக்கும் தொழிற்சாலைகளிடமிருந்து நீர்வரியாக 1000 லிட்டருக்கு 1.50 காசு நிர்ணயிக்கப்பட்டது. இந்த கட்டணத்தை திருத்தி தற்போது மாற்றியமைக்க வேண்டும். ஆற்றிலிருந்து நீர் எடுக்கும் அல்லது நீரின் பகுதியில் ஆக்கிரமித்துள்ள நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பாளர்களை கருதி உடனடியாக உத்தரவிடணும்னு கூறியிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் சாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் அமர்வு வந்தது. பொதுப்பணித்துறை தரப்பில் ஆஜரான வழக்கு அரசு வழக்கறிஞர் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு லிட்டர் ஒன்றுக்கு 1 பைசா என்ற விதம் வசூலிக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். தனியார் நிறுவனங்கள் 1 லிட்டர் தண்ணீர் 20 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. ஆனால் அவர்களிடம் 1 லிட்டருக்கு 1 பைசா தான் வசூலிக்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பினர். எனவே தாமிரபரணி ஆற்றில் எத்தனை நிறுவனங்கள் இது போன்ற தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கின்றன, ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் எடுக்கப்படுகிறது, எதற்காக இவ்வளவு எடுக்கப்பட்டுள்ளது, எதற்காக நிர்ணயித்த தொகை எவ்வளவு, இதனால் வசூலிக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன் நிர்ணயிக்கப்பட்ட தொகை ஏன் இன்னும் எட்டவில்லை என்பது குறித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பதில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறோம் அப்படின்ற விசாரணை ஒட்டி வச்சிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.